பட்ஜெட் கூட்டத்தொடர் பிப்ரவரி 1ஆம் தேதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 9வது முறையாக ஒரு நிதியமைச்சராக பட்ஜெட்டு சமர்ப்பிச்சிருக்காங்க. ரொம்ப பெரிய விஷயமா எல்லாம் சொல்கிறாங்க. என்னை பொறுத்தவரையில் 9 முறையோ 19 முறையோ என்பது முக்கியம் இல்லை. ஒரு முறை சமர்ப்பித்தா கூட அதனால் மக்களுக்கு என்ன நிவாரணம், நாட்டின் பொருளாதாரத்துக்கு என்ன மேம்பாடுன்னு தான் பார்ப்பேன். நீங்கள் 9 முறை சமர்ப்பித்தும் நாட்டின் பொருளாதாரம் அதல பாதாளத்துக்கு போனால் உங்களுக்கு ஒன்றா ரெக்கார்டுக்கு ஒன்றா 9 முறை சமர்ப்பித்ததாக இருக்கலாம். அதனால் மக்களுக்கு என்ன, நாட்டுக்கு என்ன, நாட்டின் பொருளாதாரத்துக்கு என்னன்னு தான் நான் யோசிப்பேன். பிப்ரவரி 1ஆம் தேதி இது தொடங்கி இருந்தாலும் இந்த வருடத்தின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் அது ஒரு கஷ்டம் இருக்குங்க. அது தமிழ்நாடு சட்டமன்றமாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்றமாக இருந்தாலும் இங்கேனா கவர்னர் உரையோடு துவங்கும், நாடாளுமன்றம்னா குடியரசுத் தலைவர் உரையோடு தொடங்கும். அப்போ அந்த குடியரசுத் தலைவர் உரையில் அவங்க நிகழ்த்திட்டு போயிட்டாங்க, பட்ஜெட் சமர்ப்பிச்சாச்சு. அப்போ அது மேலே விவாதம் இன்றைக்கி நடந்துட்டுருக்குங்க.